ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம ரிவர்ஸ் வீடியோ பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நாம ஆஃப் கிளட்ச் மெத்தட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். நீங்க ரிவர்ஸ் எடுக்க போறீங்கனாக்கா அதுலயும் நம்ம ஆஃப் கிளட்ச் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஃப்ரண்ட் மூவிங்க்கு நம்ம ஆஃப் கிளட்ச் விட்டு வண்டியை மூவ் பண்ண வைப்போம் ஃபார்வர்ட்ல. ஆனா ரிவர்ஸ்லயும் அதே மெத்தட் தான் ஆஃப் கிளட்ச். சோ நீங்க ஆஃப் கிளட்ச்ல இருந்து கால் எடுத்தாலே வண்டி பின்னாடி மூவ் ஆகும் ரிவர்ஸ் கியர்ல போட்டு. சரிங்களா? இப்போ நான் ரிவர்ஸ் கியர் போடுறேன். ஹேண்ட் பிரேக்கை டவுன் பண்ணிட்டு பிரேக்கு பிளஸ் கிளட்ச்ல கால் வச்சிருக்கிறேன். நான் ஆஃப் கிளட்ச் மெத்தட் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் பிரேக்ல இருந்து கால் எடுக்கிறேன், வண்டி பின்னாடி போகுது. ஏன்னா வண்டி இப்போ கொஞ்சம் மேடான ஏரியால நின்றுட்டு இருக்கு. சமமான ஏரியால நின்றுட்டு இருக்கும் போது நம்ம பிரேக்ல இருந்து கால் எடுக்கலாம், வண்டி மூவ் ஆகாது. மேடான பகுதியில் நிற்கும் போது பிரேக்ல இருந்து கால் எடுத்தா வண்டி மூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நாம இப்போ கிளட்சை ரிலீஸ் பண்றோம், பொறுமையா ரிலீஸ் பண்றோம். பொறுமையாக ரிலீஸ் பண்ண வண்டி என்ன ஆகும், பின்னாடி மூவ் ஆகும். அந்த டயரை காட்டுங்க.